போய் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபால்ஸில் வந்து ஊற்றுங்க பார்த்துட்டு இருந்தோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அழகாக அப்படியே தண்ணி. குரங்கு பாருங்க இருக்குது, அது கருமூஞ்சி குரங்கு சொல்லுவாங்கள்ல, கருமூஞ்சி குரங்க வரும்போதே பார்த்த ரோட்லேயே இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒத்தியான ஒரு பிரச்சனை. குட் மார்னிங் மக்களே. சொல்ல போனால் நம்ம ஒரு டே 2 ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலாவை சுற்றி பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போனால் வேர்ல்டு செகண்டு லார்ஜஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸான ஜாக் ஃபால்ஸுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். சொல்ல போனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் வந்து இந்த ஒரு இடத்துக்கு போகணும் ரொம்ப ஆசை. அது இல்லாமல் நம்ம போகிற ரூட்டை மட்டும் காட்டுற மாதிரி நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ராக் ரூட்டு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம டீசல் லோக்கல் தான் இருக்குது. டீசல் லோக்கலில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு காட்டுற பாருங்க, காற்று உங்களை கேட்குவோமா கேட்கலன்னு இல்லை. வேற மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம போவோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஷார்ட்லாம் நல்லா தரமாக எடுத்து வைக்கிறேன், கிளிப்பை ஆட் பண்ணுறேன். போவோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டீட்டெயிலாக வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் சவுண்டு கரகரமுறை வச்சு கேட்டுட்டு தான் இருக்கும். டெல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தலுகோப்பா ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டாங்க. சொல்ல போனால் விளாக் அந்த லெவலில் எடுக்க முடியல. நம்ம பார்த்திங்கன்னா லேட்டாகி தாங்க எந்திரிச்சோம். நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்க முடியல. பக்கத்தில் ஒரு ஒரு பெரிய ஊர் இருக்குது. சொல்ல போனால் அது சிவம் ஏதோ ஒன்று போட்டுருந்துச்சு சம்திங். நான் கீழே வந்து போடுறேன். அந்த ஸ்டேஷன் 4:40 போல் அது ரீச் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருந்துச்சு. அது வரைக்கும் ஃப்ரீயாக ஆகலை. அதுக்கப்புறம் தாங்க எல்லாத்துக்கும் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் இடம் கிடச்சிது, நீட்டாக தூங்கணும். அப்புறம் தாங்க நான் ஒரு நல்ல தூக்கத்தை போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லாம் நேற்றுலாம் வண்டரை சுற்றுனதுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. சொல்ல போனால் ஊர் வரும்போது பார்த்திங்கன்னா அந்தளவு சீனிக்காக இருந்துச்சு. நம்ம எப்படி சொல்கிறது, கிராமம் ரொம்ப கிராமமாக இருக்குல்ல, அது மாதிரி அழகாக இருக்கும். பார்த்திங்களா அந்த காலத்து அந்த ஒரு ஆர்கிடெக்சரில் அந்த ஓடோட வீடு பார்த்திங்களா, இதே மாதிரி தான் எல்லா இடமும் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஊரோட கடைசி ரயில்வே ஸ்டேஷனுங்க. சொல்ல போனால் எந்த அளவு அழகாக இருக்குது தெரியுமா, வேற மாதிரி இருக்குங்க. நான் வந்து சும்மா பேச்சுக்காண்டி சொல்ல, உங்களுக்கு போக வீடியோ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. வரும்போது அந்தளவு ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு அங்கங்கே ஓடிக்கிட்டு, ஆற்று சும்மா நம்ம ஊரில் எப்படி சின்ன சின்ன ஆற்று வரும், ஆற்று ஒரு 5-6 ஆற்று ஓடிக்கிட்டே தாங்க இருந்துச்சு. வயல் ஃபுல்லாக தண்ணி. நம்ம வந்த டைம் மழை நல்லா பெஞ்சிருக்குங்க. இன்றைக்கும் மழை போட்டிருக்காங்க, பார்ப்போம். மழை பெஞ்சால் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் மழை பெஞ்சால் அந்த மிஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கவர் பண்ணு ஒன்றும் ChatGPT சொல்லியிருக்கேன். பார்ப்போம். நம்ம நேரம் நல்ல நேரம் இருந்தால் நீட்டாக கிளியராக பார்க்கலாம், இல்லாட்டினா வாய்ப்பு கம்மி தாங்க. சரிங்க, ரெடியாகும். எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். சாப்பாடு ஏதாச்சும் கடை இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ்ஸை பிடிச்சி நேராக கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி ரீச் பண்ணலாம் பிடிக்கலான்றதெல்லாம் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். கண்டினியூ வீடியோ பார்த்துருங்க. ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம அந்த தலுகோப்பா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஏறி பார்த்திங்கன்னா ஜாக் ஃபால்ஸுக்கு டேரெக்டாக பஸ் இருக்குங்க. போயிட்டுருக்கோம். இன்னும் டேரெக்டாக இருக்கான்னு தெரில, கேட்கல இன்னும் கொஞ்சம் கண்டக்டர் கேட்போம். டேரெக்டாகவே இறக்கி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக போயிடுங்க. போவோம். பஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி இது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸுங்க. கவர்மெண்ட் பஸ் முன்னாடி ஒரு 2 பஸ்ஸு போச்சு. பட் வந்து பின்னாடி ப்ரைவேட் இருக்குது, ப்ரைவேட்டில் போகணும்னு சொன்னாங்க. சரி, அதனால் வெயிட் பண்ணி டீ குடிச்சிட்டு ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறாங்க. சொல்ல போனால் போகும்போது ஒரு சும்மா செக் டேம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துலேயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் தண்ணி வந்து எவ்வளோ லெவலில் வரும்னு சொல்லி. பார்ப்போம், உங்களுக்கு வந்தோடனே காட்டுறேங்க. ஆனால் இது மாதிரி இருக்காது, காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய விளாக்ல நான் பார்த்தேன். அது எப்படி சொல்லுது, அங்கே பெரிய டேம் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த டேம் பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை, அதையும் நான் கீழே போடுறேன். அந்த டேமை திறந்துட்டா தான் அந்த தண்ணியை வந்து ஃபால் ஆகிற ஒரு ஃபால்ஸ் தான் ஜாக் ஃபால்ஸுங்க. சொல்ல போனால் ஜாக் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவிலே செகண்டு ஹையஸ்ட்டு. சொல்ல போனால் 840 ஃபீட்டுங்க இந்த ஒரு ஜாக் ஃபால்ஸு. சொல்ல போனால் அது ஒரு சரியான ஒரு ஹைட்டான ஃபால்ஸு. அது வந்து எப்படி சொல்கிறோன்னா வித்தவுட் வந்து ராக்ஸு அந்த விஷயங்கள்லாம் தொடாமல் ஒரு கிளிஃப்லேருந்து ஊற்றுற அந்த விஷயத்தில் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ரெண்டாவது ஹையஸ்ட் ஃபால்ஸாக இருக்குது இந்தியாவில். சரி, போவோம். போயிட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு நேரில் போனால் தெரியும். ஆனால் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் கைடு எடுத்து தான் நம்ம போகிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பிளான் வச்சுருந்தோம். ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து போகணும் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஸ்பாட் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு போக காட்டுறேன். இந்த கிளிப் அதை ஆட் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு போகணுன்னு வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் கைடு யாராச்சும் எடுத்தீங்கன்னா தான் அந்த இடத்துக்கு போய் கூப்பிட்டு போய் எப்படி இருக்கும் ஏது இருக்குன்னு சொல்லி காட்டுவாங்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து
நார்மலாக ஒரு வியூ இருக்குது. அதான் வந்து 20 ரூபா கொடுத்து நம்ம என்ட்ரி கொடுத்து எல்லா பீப்புளும் போகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான். அது இல்லாமல் இன்னொரு இடம் இருக்குது. அது வேணால் கொஞ்சம் டேஞ்சர் தான். பட் வந்து நம்ம டூரிஸ்ட் கைடு காசு கொடுத்து கூப்பிட்டு போனோம்னா டாக்ஸி டிரைவர்ஸ் அவங்க கூப்பிட்டு போய் நம்மளுக்கு வந்து காட்டி கூப்பிட்டு வந்துடுவாங்க. பார்ப்போம், ஏன்னா நம்ம லக்க பொறுத்தா இருக்குது. நாங்கள் வந்து டாக்ஸி டிரைவர் எதுவுமே எடுக்காமல் நாங்களே ஓனா போகலான்னு நிறைய விஷயத்தை கேட்டோம் போகலான்னு சொல்லியிருக்காங்க. போக முடிஞ்சும் போயிடுவாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக பார்க்குறோம். அதுக்காண்டியே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் நேற்று நைட்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு 600 கிலோமீட்டருக்கு தாண்டி வந்துருவாங்க. கண்டிப்பாக பார்க்காம போகக்கூடாது. பார்க்குறோம், மஜாவாக வீடியோ எடுக்கிறோங்க. இடம் தண்ணி சுத்தமாக இல்லை. அதில் போனால் போய் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபால்ஸில் வந்து ஊற்றுங்க. இந்த தண்ணியை திறந்து விட்டாங்க, அந்த ஜாக் ஃபால்ஸ் போய் ஊற்றும். சொல்ல போனால் போய் தண்ணி ஊற்றலை. ரைட்டு, நம்ம டைமு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. பட் வந்து இது திறந்து விட்றாங்க பார்த்தீங்களா சைட்டில். இங்கே கூட தண்ணி திறந்து லேட்டுக்கு அந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபால்ஸில் போய் ஊற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் ஃபுல்லாக திறந்தாங்கன்னா அந்த ஃபுல்லாக தண்ணி ஊற்றுற மாதிரி நீங்கள் வியூஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கம்மியாக திறந்துட்டுருக்காங்க. என்ன பண்ண போகுதுன்னு தெரில. போய் டேரெக்டாக போய் பார்த்தா தெரியுங்க. போவோம். ஆனால் நான் வேறு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன். பட் வந்து இங்கே தண்ணி கம்மியாக தான் வருது. ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம். எல்லாம் நம்ம டைம் தான். வெளியே பார்த்துட்டு நம்ம ஜாக் ஃபால்ஸுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபாகியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஃபாகிலாம் வந்துட்டுருக்குங்க. அப்படியே ஃபாகாக இருக்குது. நம்மளுக்கு வந்து தெரியுமான்னு தெரியல ஃபால்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தோம்னா கூட சொன்னாங்க ரெனோவேட் பண்ணிட்டுருன்னு சொன்னேன். அதேமாதிரி ரெனோவேட் பண்ணிட்டுருக்காங்க சொல்லலாம். அந்த வந்து உள்ளே வரத்துக்கு அது பார்க்க வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். இந்த 2 இது மாதிரி லென்த்தாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நான் ஓப்பனில் இல்லைங்க இந்த சைடு. பட் வந்து அந்த சைடில் நம்ம ரைட் சைடு அந்த சைடு விட்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ட்ரி கொடுத்து அப்படி விட்றாங்க. உள்ளே போவோம். உள்ளே போய் முதல்ல இதை பார்த்துட்டு வந்து நம்ம சொன்ன இடத்துக்கு நம்ம போவோங்க. இப்போதைக்கு எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிடுறேன். என்ட்ரி ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடல்ட்டுக்கு 20ங்க. அதுக்கப்புறம் 2 வீலர் அது மாதிரி இருந்தீங்கன்னா 30 ருபீஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆட்டோ ரிக்ஷா அதில் வந்தீங்கன்னா 40. அந்த இதுதான் போர்டு ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சரிங்க, பசங்க வரட்டும். பசங்க வந்து போவோம். ஃபஸ்ட்டு இதை போய் பார்த்து வந்துடலாம். ஆனால் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ கட்டி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துக்கு போவோம். அந்த இடம் வந்து சொல்லப்போனால் இங்கேயோட அங்கே தாங்க வியூ வேறு லெவலில் இருக்கும். இதை முடிச்சுட்டு வந்துடுறதா தான் உங்களுக்கு காட்ட முடியாது. போவோம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம என்ட்ரி கொடுத்து வந்துட்டோங்க. சொல்லப்போனால் உள்ளெலாம் வரத்துக்கு நம்ம வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மொத்தமாக. அது இல்லாமல் நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆர் அது மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்குது. பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. தென் எல்லாமே ரெனோவேஷன் போய்ட்டுருக்குங்க. சொல்ல போனால் தண்ணி அந்த நினச்ச லெவலுக்கு கம்மியாக இல்லைங்க. நல்லாவே தண்ணி வருது. தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக ஃபாகாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம போவோம், நல்லா கிளியராக பார்க்கலாம். நல்லாவே இருக்குங்க. சொல்ல போனால் நான் கூட தண்ணி அந்த லெவலில் வராதுன்னு நினச்சேன். தண்ணி நல்லாவே வருதுங்க. அந்த இடத்துக்கு நான் போகணுங்க. அந்த இடத்துக்கு நான் போகணுன்னு ஆசை. அந்த தண்ணி ஊற்றி பார்த்தீங்களா, அங்கேருந்து எல்லோரும் வீடியோ போடுவாங்க. அந்த இடத்துக்கு நான் போகணும் ஒரு ஆசைங்க. அந்த இடத்துல உட்காந்து அப்படியே பண்ணலாம் நீட்டாக. சொல்ல போனால் இதுதான் இந்தியாவோட செகண்டு லார்ஜஸ்ட்னா ஹையஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸுங்க. செகண்ட் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸு. இந்த பக்கம் தானே இங்கேயும் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. கீழே இறங்குறேன். கீழே இறங்கிட்டு உங்களுக்கு வந்து நீட்டாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக வியூ வந்து திரும்பி வந்துருச்சுங்க. அது அடிக்கடி மிஸ்ட்டு வந்துடும் இந்த டைம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகஸ்ட்லேருந்து ஆகஸ்ட் மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்கும். அது மாதிரி டைமுக்கு வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதான் அது மாதிரி டைம் வந்துட்டிங்கன்னா அந்த மாதிரி மிஸ்ட் விஷயங்கள் வந்து உங்களுக்கு வராது. ஆனால் ஃபுல் வாட்டர் ஃப்ளோ இருக்கனால அந்த விஷயங்கள் வராதுங்க. அதேமாரி இப்போ வந்து அந்த பேக்கேஜ் சொன்னல நான், இந்த கைடுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா கேட்குறாங்க. 250 ரூபா கொடுத்து நம்ம போகணுன்னா ஒர்த்தே இல்லை. எனக்கு ஒர்த்து தான். பட் வந்து 250 ரூபா கொடுத்து அந்த விஷயம் அலோவ் பண்ணனால சொல்கிறாங்க. அலோவ் பண்ணுறதுனால நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம்.
அவங்க விடலானா மட்டும் நம்ம போவோம், இல்லாட்டினா விட்டுறலாங்க. அதை டேரெக்டாக போய் அந்த பக்கம் போவோம். உள்ளே விட்டாங்கன்னா அந்த இடத்த டேரெக்டாக போய் பார்த்துடலாம். ஒரு அமௌண்ட்டு கேட்டால் கூட கொடுத்துடலாம். அதை பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுப்போம். வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுவாங்க. ஆனால் செம்ம ஒரு என்ன சொல்கிறது, தண்ணிலாம் வந்துச்சுன்னா வச்சுங்களேன் வேற மாதிரி இருக்கும். இது பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுதுங்க. உட்காந்துட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அழகாக அப்படியே தண்ணி வெள்ளையாக அப்படியே அழகாக வருது. ஆமாங்க, இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்ல நினச்சேன். நம்ம என்ன சொல்கிறது, கும்கி படம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து உட்காந்து கத்துவாங்க தெரியுமா, அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் இதே தான். அந்த ஹெட்டில் மேலே உட்காந்துட்டு கத்துற அந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்திருந்தாங்க. கும்கி ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஃபால்ஸ் இருக்குதுங்க. ராஜா ராணி ஃபால்ஸ் இருக்குது, ராணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்கி ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதிலே வந்து பிரிவு வச்சுருக்காங்க. அந்த கம்மியாக ஊற்றுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்தாங்க வியூ பாயிண்ட்டு சொல்ல போனால். அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வியூ பார்க்கலாம். அது என்ன பண்ண போகிறோம் தெரியல, அது என்ன பில்டிங் தெரியலைங்க. அதை நம்ம போய் பார்ப்போம். அதை கேட்டு பார்த்து விட்டாங்கன்னா அந்த வழியில் நம்ம போய் பார்ப்போம். இல்லாட்டினா அவங்களோட கைடு எடுத்தாங்க நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும். என்னென்னு பண்ணுறதுன்னு தெரில இப்போதைக்கு. ஆனால் கண்டிப்பாக பார்த்தே அவனுங்க இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம். 400 கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கோம் சொல்ல போனால். நேற்று பெங்களூர் வந்து 400 சம்திங் கிலோமீட்டர்ஸ். அங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இதை பார்க்கறதுக்கு மட்டும் இதை மட்டும் பார்த்துட்டு போனால் நல்லா இருக்காது. அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலேருந்து அப்படி கீழே பாட்டம் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வியூஸை. வேறு லெவலில் இருக்குது பார்த்துங்க. அப்படியே க்ரீனரியாக இருக்குது பார்த்தீங்களா. சரி ஓகேங்க, போவோம். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்பி அந்த இடத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் வந்து வ்ளாக் பண்ணுறேன் உங்களுக்கு. நம்ம ஆட்டோ ஒன்று பிடிச்சி பேசி போயிட்டுருக்கோங்க. ஆட்டோ பார்த்திங்கன்னா 100 பேசியிருக்கோம் ஒரு ஆளுக்கு. மொத்தம் 600 பேசியிருக்கோம். 600 பேசி நம்ம ராணி ஃபால்ஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ராஜா ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி சொல்லியிருக்காங்க. இறங்கி நம்ம வந்து ஓன் டிஸ்ட்டில் போய்ட்டு எடுத்து பார்த்துலாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்னென்னு. ஆனால் இப்போ 2 ஃபால்ஸுக்கு வந்து நம்ம பேசி வச்சுங்க போவோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நினைக்கிறேங்க. நம்ம அந்த ஜாக் ஃபால்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த ராணி ஃபால்ஸ் அதுக்கப்புறம் அந்த ராஜா ஃபால்ஸ் 4 கிலோமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு எந்த ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போகிறோன்னு தெரியல. அந்த ஃபால்ஸுக்கு வந்து போயிட்டு வருவோங்க. ஆப்போசிட்டில் இந்த பங்களா ஏரியா மாதிரி இருந்துச்சுல, அந்த பசங்களாம் வந்து பார்த்துட்டு நான் சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போனால் தான் அந்த ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. நீங்களும் அதை பார்க்க போகிறீங்க. நானும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். போவோம். வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆனால் வந்து ஆட்டோ வந்து 200 அதான் கேப் எடுத்தீங்கன்னா 200 சொன்னாங்க. 200 சொல்கிறதுனால நம்ம வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி கம்மி பண்ணலாம்னு நினச்சேன். ஆட்டோ அவரே வந்து 150 சொன்னார். கேட்டேங்க. அப்புறமேலு 100 கொடுத்தா போதும்னு சொல்லி நாங்கள் பேசி முடித்து மொத்தம் தலைக்கு 6 பேர் இருக்கோம். தலைக்கு 100 சொல்லி 600 முடிச்சாச்சுங்க ஆரம்பத்தில். அதேமாதிரி நீங்கள் வேறு மாதிரி இருந்தால் அந்த ஆட்டோவில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஃபேர் கம்மியாகுது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க இது மாதிரி விஷயங்கள்லாம். எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபால்ஸ் ஊற்றுற இடத்துக்கு வந்துட்டாங்க. சொன்னேன்ல அந்த இடத்துக்கு வேறு மாதிரி வியூ இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். போவோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராணி ஃபால்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோங்க. ராஜா ஃபால்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. ராணி ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம்.
போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃப்ளோ ஆகிற இதுதாங்க தெரியுது. இப்போ போனால் இதாக பார்த்தீங்கன்னா ராணி ஃபால்ஸுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. இது தண்ணி ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேருந்து தான் வருங்க. இது எப்பயுமே ஊற்றிட்டே இருக்கும். எந்த சீசனாக சரி, சம்மராக இருக்கட்டும், மழை காலமாக இருக்கட்டும், எல்லா டைமும் தண்ணி வந்துகிட்டே தாங்க இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வியூ கிடைக்கிது. பயங்கரமான ஒரு வியூ உள்ள போனால். ஆனால் கண்டிப்பாக வந்து ஒர்த்தியான ஒரு பிளேஸ் தாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பட் வந்து அந்த ஜூன் ஜூலை அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மழை பெஞ்சிருதா. ஆகஸ்ட் மாதம் வந்து ரெயின் அதிகமாக இங்கே ரொம்ப அதிகமாக விட ஆரம்பிச்சுன்னா செக் டேம் பார்த்திங்கன்னா எல்லாமே திறந்து விட்ருவாங்க. திறந்து தண்ணி ஃப்ளோ அதிகமாகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ராஜா ஃபால்ஸ், ராணி ஃபால்ஸ், எந்த ஃபால்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த நம்ம பார்த்தல ஃபஸ்ட்டு அங்கே மட்டும் ஓப்பனில் இருக்குமாங்க. அங்கே வந்து நம்ம பார்க்க முடியுமா. அதனால் அந்த விஷயத்தை நோட் பண்ணிங்க. அதனால் தண்ணி அங்கேருந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், தண்ணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் ஒரு குரங்கு இருக்குது. குரங்கு பையங்க இருக்குது. அது கருமூஞ்சி குரங்கு சொல்லுவாங்கள்ல, கருமூஞ்சி குரங்க வரும்போதே பார்த்த ரோட்லேயே இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது. ஆனால் வியூஸ் வந்து வேற மாதிரி இருக்குங்க. அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஓகேங்க, போதும். இங்கேருந்து போவோம். கொஞ்சம் நேரம் லாஸ்ட்டாக காட்டிடுறேன். ஆனால் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோணுங்க, அந்தளவு அழகு.